4 மாடுகள் ஒற்றுமையாக இருந்தன. ஓ ஒரு ஊ ரி கி ஊரி 4 மாடுகள். யா இன் 4 மாடுகள். மா டு க இல் மாடுகள் ஒற்றுமையாக இருந்தன. ஒரு ஊரில் 4 மாடுகள் ஒற்றுமையாக இருந்தன. அப்பொழுது அவ்வூருக்கு ஒரு சிங்கம் வந்தது. அப்பொழுது ஒன்னும் இல்ல கதிரு, நேத்து பைப்பு திருணும் இல்ல வாட்ச்மேன் கிட்ட மாட்டிட்ட மாதிரி கனவு கண்டுட்டேன். தூக்க கலக்கத்துல என்ன மறந்து வளரிட்டேன். என்னடே வாட்ச்மேனு கனவுல பார்த்ததே என் பேரை கரெக்டா சொல்லி போட்டு விடுவிய. அதான் உன்ன மாதிரி ஆளுங்க எல்லாம் கூட்டு சேர்க்க கூடாதா? கூட்டு சேர்க்கலன்னா பொரியல் சேர்த்துரு. எப்படி? ஐயோ காலங்காத்தாலே இவன் மொக்கச்சோ அடிக்க ஆரம்பிச்சிட்டான்டா. காது கொடுத்து கேட்க முடியல. டேய் இது என்னன்னு கேள்றா. டேய் டேய் திருச்சலையா அங்கடா பாத்துட்டு இருக்க? கொஞ்ச நேரம் சுமாரா என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. ஆமா வேர்ல்டு கப் மேட்ச்ல அம்பையர் பாக்குறாரு, இவர் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்றது. டேய் அந்த பொண்ணோட கம்மல் எப்ப கை கீழே விடும் எத்தனை வாழ தானே பாக்குறேன். அந்த பொண்ணு கேளா பேசாத. நான் அவளை சின்சியரா லவ் பண்றேன். என்ன பண்ற? லவ் லவ் லவ். எவ்வளவு நாளா? இப்பதான் தூங்கி வந்து நான் பாருங்க. ஏடா என்னைக்காவது எழுந்தோன்னு பல்லு தைக்கணும்னு சொல்லிருக்கியா? குழு நிறைய மாதிரி எழுந்து உட்காந்துன்னு கொட்டாய் விட்டாவை விட தொடங்காம லவ் கேக்குதா? எல்லாரும் லவ் பண்ண முடியாதுடா, அதுக்கெல்லாம் ஒரு பர்சனாலிட்டி வேணும். ஆமா அந்த பர்சனாலிட்டி ஒருத்தருக்கு தான் இருக்கு பாரு. ஏண்டா வார்னிஷ் மாண்டியா பர்சனல் டீ வாங்கவே காசு இல்ல, நீ என்ன பர்சனாலிட்டி பத்தி பேசுறியா? ஏப்பா உங்க தண்ணி நிறுத்துங்கப்பா. நான் இப்ப எங்க எக்ஸசைஸ் பண்றது? எக்ஸசைஸ் பண்ண போறியா? அவனுக்கு கொஞ்சம் இப்படி வலிடா. ஏண்டா டேய் இந்த உடம்புல என்ன எக்ஸசைஸ் பண்ண போற? காலைல படுத்த பாய்ச்சல எடுத்து வைக்க முடியல, அவன் ஆயா வந்து மடிச்சு வைக்குது, அது முதல்ல உதிரி எடுத்து வைடா. அது ஒரு பெரிய எக்ஸசைஸ். ஏப்பா கதிரு இவங்களெல்லாம் கொஞ்சம் கீழே இட்டுன்னு போறியா? அந்த பொண்ணு கிட்ட நான் தனியா பேசணும். ஏய் மண்டை அந்த பொண்ணு நான் சின்சியரா லவ் பண்றேன்டா. அப்ப 50 ரூபா கொடு, என் காதுல நான் விட்டு குத்துறேன். கதிரு அவனுக்கு நீ 50 ரூபா கொடுக்காத, அந்த காசுல அவன் டி-ஷர்ட் வாங்கி மாட்டிட்டு அந்த பொண்ணு சீன் காட்டுவான். நான் அதுக்காக கேட்கல, என் காதல் எப்போ ஃபெயிலியர் ஆயிச்சோ நான் இப்பவே குடிக்க போறேன். பெரிய வாழ்வேமா என் கமலஹாசனே உன்ன குடிக்க போறேன்னா அந்த பொண்ணு பார்த்தே 10 நிமிஷம் தான் ஆகுது, அதுக்குள்ள லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆகி போச்சா? குடிக்கிறது என்னன்னா பித்தலாட்டம் பண்றாங்க இருப்பா. சும்மா இருப்பா, என் காதல் ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்ல, உன் காதல நான் ஒண்ணு சேர்த்து வைக்கிறேன். ஏமா பொண்ணு நீ போட்டு இருக்கிற பெட்டி கொட்டி என்ன வேலை? பாத்தியா அந்த பொண்ணு நம்மள பார்த்தா சிரிக்குது. சுடிதார பார்த்து பெட்டிக்கோட்டுன்னு சொன்னா பின்ன சிரிக்காம என்னடா பண்ணுவா? என்னடா பண்ணுவா? கொஞ்சம் சத்தம் போடாம இருக்கீங்களா? நீங்க சத்தம் போட்டீங்கன்னா நான் எப்படி படிக்கிறது? எம்பிஏ எக்ஸாமுக்கு படிக்கிறா, நம்ம டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்றதுக்கு 3ஆம் கிளாஸ் பாட புத்தகம் திறந்து வச்சுன்னு சிங்கம் வந்தது சிங்கம் வந்தது புலி வந்ததுன்ற போடி. ஹலோ நான் என் தம்பிக்காக படிச்சிட்டு இருக்கேன். ஏண்டி உன் தம்பி தானே படிக்கணும், நீ ஏன் படிக்கிற? அவன் எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்து எழுதும்போது ஜன்னல் ஓரமா நின்னு நான் தான் விட்டு போகணும், அதுக்காக நான் படிக்கணும்ல. ஓ நீ அந்த மாதிரி குடும்பமா? இப்ப நீ எக்ஸாம் எழுதும் போது உங்க அப்பா ஜன்னல் ஓரமா நின்னு விட்டு கொடுப்பானா? ஏண்டி காலங்காத்தால சிங்கம் வருது புலி வருதுன்னு இப்ப உனக்கு வேற எதுவும் வரா மாதிரி இல்ல? एक तुझे के लिए दिल तो पागल है, दिल वाले दुल्हनिया ले जाएंगे, कुछ कुछ होता है. என்ன பாரு கண்ட வரல கேட்டி போகுது. நினைத்து நினைத்து பார்த்தேன், நெருங்கி விலகி நடந்தேன், உன்னால் தானே நானே வாழ்கிறேன். உன்னில் இன்று என்னை பார்க்கிறேன். எடுத்து படித்து முடிக்கும் முன்னே எரியும் கடிதம் எதற்கு பெண்ணே, உன்னால் தானே நானே வாழ்கிறேன். உன்னில் இன்று என்னை பார்க்கிறேன்.